முழுதாய் தொலைந்தேன். அத்தியாயம் 10. கலை நிகழ்ச்சி நடைபெறும் அந்த கல்லூரியின் பிரதான வாயிலில் இருந்து மைதானம் வரை வண்ண விளக்குகளால் ஜொலிக்க முக்கிய பிரமுகர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாலை 5 மணி அளவில் அந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் வரிசையாக கார்களில் வந்திறங்கினர். பின்னர் மேளதாளங்கள் முழங்க அனைவரும் மேடைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முன் வரிசைகளில் விஐபிக்கள் அமர்ந்திருக்க, அதைத் தொடர்ந்து பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் அந்தந்த நேரத்திற்கான ஒவ்வொரு ஏற்பாடுகளும் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா என்று அலைந்து திரிந்து பார்த்து கொண்டிருந்தாள் அனன்யா. அகிலன் கொடுத்த மாத்திரையால் அவளது கால் வலி சற்று குறைந்திருந்தாலும் வேகமாக நடக்கும் பொழுது எழும் வலியை பல்லை கடித்து பொறுத்து கொண்டாள் அவள். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் நிகழ்ச்சி இனிதே துவங்க அனன்யா மேடைக்கு பின்புறம் இருந்த சமையல் கூடாரத்திற்கு சென்றாள். அங்கே அனைவரும் பிஸியாக சமைத்துக் கொண்டிருக்க சுற்றிலும் பார்வையை உலவ விட்டு அகிலனை தேடினாள். அவன் பிரவீனிடம் முக்கியமாக ஏதோ உரையாடி கொண்டிருப்பதை கண்டதும் அகில் என்று அழைத்தபடியே அவனை நோக்கி வேகமாக சென்றாள். அவளது குரல் கேட்டு திரும்பியவன் தன்னை நோக்கி வருபவளை கண்டு, "பார்த்து அனு, எதுக்காக இவ்வளவு வேகமா வர? கால் வலிக்க போகுது" என்றான். கல்லூரி வாயிலில் இருந்து மேடைக்கும் பின்னர் அங்கிருந்து சமையல் கூடாரத்திற்குமாக அலைந்தபடியால் அவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. அவளது நிலையை உணர்ந்தவன், "ஒரு நிமிஷம் அனு" என்றபடி எதையோ எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான். பின்பு அங்கிருந்த நாற்காலியில் அனன்யாவை அமர வைத்தவன் தன் கையில் இருந்த தேநீர் நிரம்பிய கிண்ணத்தை அவளிடம் கொடுத்து, "முதல்ல இந்த டீயை குடி, ரொம்ப சோர்வா தெரியுற" என்றான். "இப்ப எனக்கு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல அகில். கெஸ்டுக்கெல்லாம் வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணுமே, எல்லாம் ரெடியா? அதை பத்தி கேட்கதான் நான் இங்க வந்தேன்" என்றாள் அவள். கையில் தட்டுடன் தங்களை கடந்து சென்ற சில சர்வர்களை சுட்டி காட்டியவன், "ஏற்கனவே ஒரு செட் வெல்கம் ட்ரிங்க் போயாச்சு, இது 2வது செட்" என்றான். அதன் பிறகே நிம்மதி பெருமூச்சு விட்டவள், "அப்பா, இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எல்லாம் சரியான நேரத்துக்கு நடக்கணும்னு தான் இங்க அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தேன்" என்றாள். கைகளை மார்பிற்கு குறுக்காக கட்டி நின்றவன் அவளை கூர்ந்து நோக்கியபடி, "இந்த ஈவெண்ட் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் அனு. இதுக்காக கடந்த 1 மாசமா நீ போட்டிருக்கிற கடின உழைப்பு நிச்சயமா வீணா போகாது" என்றான். பின்னர் அவள் தேநீர் அருந்தி முடித்த காலி கப்பை வாங்கியபடி, "அதனால உன் மண்டைக்குள்ள வீணா தேவையில்லாத டென்ஷன் எல்லாம் ஏத்திக்காம கூலா இரு" என்றான். அகிலன் சொன்னதை கேட்டு சிரித்தவளும் கண்கள் பளபளக்க, "அதான் கட்டிடத்துக்கு தூண் மாதிரி எனக்கு துணையா நீங்க இருக்கீங்களே அகில், நிச்சயமா நான் டென்ஷன் இல்லாம கூலா தான் இருப்பேன்" என்று சொல்லி புன்னகைத்தாள். அவள் தெரிந்து சொன்னாளோ தெரியாமல் சொன்னாளோ, ஆனால் மங்கை அவள் கூறியதை கேட்ட மன்னவனுக்குத்தான் தன் வாழ்வில் வசந்த காலம் வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தீர்க்கமாக தோன்றியது. நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட மேடையில் நமது பாரம்பரிய கலையான பரதநாட்டியத்தில் தொடங்கி கும்மி, ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் என்று ஆடலும் பாடலுமாக களை கட்ட தொடங்கியது. தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு குழுக்கள் வந்து தங்கள் திறமைகளை அங்கே வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் விஐபிக்களுக்கு பிரத்யேகமாக வரவேற்பு பானம் பரிமாறப்பட்டது. மற்ற பார்வையாளர்களுக்காக மைதானத்தின் ஒரு பகுதியில் உணவு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்காக சிற்றுண்டிகள், பழச்சாறு என்று தனியாக விற்பனை நடந்து கொண்டிருந்தது. மைதானத்தில் ஆங்காங்கே கிரீன் வயாசிஸ் நட்சத்திர உணவகம் பற்றிய விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டு நிகழ்ச்சிக்கு வந்த பார்வையாளர்களிடம் அந்த ஹோட்டலை பற்றிய விவரங்களுடன் கூடிய விளம்பர நோட்டீஸும் வழங்கப்பட்டது. நேரம் அதன் போக்கில் கடந்து செல்ல 100க்கும் மேற்பட்டோரின் கடின உழைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கலை நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் முக்கிய விருந்தினர்களுக்கு பஃபே முறையில் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. வெள்ளை வண்ண சிறிய கூடாரங்களின் கீழே மேஜை நாற்காலிகள் போடப்பட்டிருக்க அனைவரும் அங்கு அமர்ந்து உணவு உண்டனர். அகிலனின் மேற்பார்வையில் இவை அனைத்தும் சரியாக நடந்தது. ஷாஃபிங் டிஷ் எனப்படும் பஃபே பாத்திரங்களில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவு பதார்த்தங்களை ஆராய்ந்தார் ரீகன். மெனுவில் குறிப்பிடப்பட்டிருந்த அனைத்தும் சிறிதும் குறையில்லாமல் இருப்பதை கண்டவர் அகிலனிடம், "நாங்க நினைச்ச மாதிரியே எந்த குறையும் இல்லாம கேட்டரிங் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் அகிலன்" என்றார். அவனோ, "எங்க ஹோட்டலை இவ்ளோ பெரிய நிகழ்ச்சிக்காக தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ரீகன் சார்" என்றான். இருவரின் உரையாடலையும் கவனித்த பிரவீன், "இப்படியே மாத்தி மாத்தி நன்றி சொல்லிட்டு இருந்தா எப்படி? ஃபங்க்ஷன் வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு எங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பார்ட்டி வேணும்"
என்று சொல்ல அங்கு நின்ற ராகவும் ஆமாமா எங்களுக்கு கண்டிப்பா பார்ட்டி வேணும் என்றான். அப்பொழுது இங்க ஏதோ சுவாரஸ்யமான டாபிக் ஓடுது போலயே, அது என்னன்னு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா என்றபடி அங்கு வந்தாள் அனன்யா. அவள் நடந்து வரும் பொழுது அடிப்பட்ட காலை சற்று நொண்டியபடியே வந்தாள். ஆனால் அவள் முகத்தில் எவ்வித வலியையும் பிரதிபலிக்காமல் சிரிப்புடன் நடந்து வந்ததை அகிலன் தன் மனதிற்குள் குறித்து கொள்ள தவறவில்லை. வாங்க அனன்யா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்ட்டி கேக்குறாங்க, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் என்று ரீகன் சொல்லவும், எல்லாரும் ஒரு மாசமா இந்த ஈவெண்ட்டுக்காக ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், அதனால நீங்க எங்களுக்கு கண்டிப்பா பார்ட்டி வச்சே ஆகணும் சார் என்றாள் அவள். உடனே பிரவீனும் ராகவும் ஆமாமா கண்டிப்பா பார்ட்டி வச்சே ஆகணும் என்று அவளை தொடர்ந்து கோரஸாக பதிலளித்தனர். அகிலனும் சிரித்தபடி ரீகன் சார், எல்லாரும் ஆசைப்படுறாங்க, பேசாம ஒரு பார்ட்டி வச்சுட்டா என்ன என்று கேட்க அவரும் எனக்கும் அதுதான் சரின்னு படுது அகிலன் என்றார். அப்ப சரி, நாளைக்கு எங்க ஹோட்டல்லையே பார்ட்டி வச்சுக்கலாம், எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும் என்று அகிலன் சொல்ல அவரும் அதற்கு சம்மதித்தார். அதை கேட்ட பிரவீனும் ராகவும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். நம்ம ஸ்டாஃப் எல்லாருக்கும் பார்ட்டி பத்தி தகவல் சொல்லிடு பிரவீன் என்று அகிலன் சொல்ல ஓகே ஷெஃப் என்றவன் ராகவையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான். அப்பொழுது கிரீன் ஒயாசிஸிற்காக அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சர்வர் ஷெஃப், மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு என்று கூறவும் ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன் என்றான். மினிஸ்டர் எதுக்காக அகிலனை கூப்பிட்டிருப்பாரு? ஒருவேளை சாப்பாடுல ஏதாவது சுதப்பிருச்சா என்று கூறிய ரீகனிடம் ஏன் சார் நெகட்டிவா பேசுறீங்க? அகிலோட திறமைய பத்தி இன்னும் உங்களுக்கு முழுசா தெரியல. கண்டிப்பா மினிஸ்டர் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி அகில பாராட்டத்தான் கூப்பிட்டிருப்பாரு என்றாள் அனன்யா. அவள் சொன்னது 100% நிஜமே என்பதற்கேற்ப அகிலனை அழைத்த அமைச்சர் அவனை புகழ்ந்து தள்ளிவிட்டார். கிரீன் ஒயாசிஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் உங்க சாப்பாடை சாப்பிடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. மெனுவும் சரி, ஃபுட்டோட டேஸ்டும் சரி, எல்லாம் பக்காவா இருக்கு என்றவர் தொடர்ந்து தன்னுடன் அமர்ந்து உணவு உண்ட ஒரு வெளிநாட்டு தூதுவரிடம் இவர்தான் கேட்டரிங் இன்சார்ஜ் ஹெட் ஷெஃப் அகிலன் என்று ஆங்கிலத்தில் சொல்லி அவனை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஃபென்டாஸ்டிக் ஃபுட் ஷெஃப், நான் இந்தியாவுக்கு பலமுறை வந்திருக்கேன், ஆனா எங்கேயும் இவ்ளோ டேஸ்டா கான்டினென்டல் ஃபுட்டு சாப்பிட்டதில்ல என்று சொன்ன அந்த தூதுவரிடம் புன்னகை மாறாமல் ரொம்ப நன்றி சார் என்று பதில் அளித்தான் அகிலன். பின்னர் அங்கிருந்தபடியே திரும்பி அனன்யாவை பார்த்தவன் இங்கே வா என்று சைகை செய்ய அதை கண்டு குழம்பியவள் திருவென விழித்தபடி அவனை நோக்கி சென்றாள். அவள் செல்வதை கண்டதும் என்னவோ ஏதோ என்று ரீகனும் பதட்டத்துடன் அவளை பின்தொடர்ந்து சென்றார். அவள் தன் அருகே வந்ததும் இவங்கதான் ஈவென்ட் பிளானர் மிஸ் அனன்யா, இந்த ஃபங்க்ஷனுக்காக எங்க ஹோட்டலை செலக்ட் பண்ணது இவங்கதான். அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு மாசமா இந்த நிகழ்ச்சி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு நேரம் காலம் பார்க்காம ஓடி ஓடி உழைச்சிருக்காங்க என்று அந்த அமைச்சரிடம் அவளை பற்றி அகிலன் பெருமையாக பேசவும் அனன்யாவிற்கு கூச்சமாக இருந்தது. பரவாயில்லையே, சின்ன பொண்ணா இருந்தாலும் நிகழ்ச்சியை ரொம்ப நல்லா நடத்தியிருக்கமா, எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இனிமே நம்ம அரசாங்கம் சார்பா எந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாலும் உங்க நிறுவனமே அதை ஏத்து நடத்துறதுக்கு நான் நிச்சயமா பரிந்துரை பண்றேன் என்று அமைச்சர் சொல்லவும் அவளுக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று பதிலளித்தாள். இவை அனைத்தையும் அவர்களின் அருகே நின்று பார்த்து கொண்டிருந்த ரீகனோ அப்போ நான் என்ன தக்காளி தொக்கா, நான் ஒருத்தங்க நிக்கிறது யார் கண்ணுக்காவது தெரியுதா என்று நினைத்து பெருமூச்சு விடவும் அவரது எண்ண ஓட்டத்தை சரியாக கணித்த அகிலன் அமைச்சரிடம் சார், இவர் மிஸ்டர் ரீகன், ஹாப்பி ஈவென்ட்ஸோட ஒருங்கிணைப்பாளர். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எங்களை எல்லாம் கைட் பண்ணது இவர்தான் என்றான். அமைச்சரும் தலைமை பொறுப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, வண்டியோட வேகத்துக்கு சக்கரமும் சரியா ஈடு கொடுத்து போனாதான் பயணம் வெற்றிகரமா முடியும். உங்க கீழே வேலை செய்யறவங்கள சரியா வழி நடத்தி அவங்களோட ஒன்னா சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க, அதனாலதான் இந்த கலை நிகழ்ச்சி இன்னைக்கு வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் ரீகன் என்று சொல்லி முடிக்க ரீகனோ அவரது பாராட்டு மழையில் நனைந்து போய் வானத்திற்கு இல்லாத பாராசூட்டில் பறந்து கொண்டிருந்தார். அனன்யாவிற்கு மட்டுமே அந்த பாராட்டு கிடைத்திருந்தால் பின்னாளில் அவள் மீது இருக்கும் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ரீகன் அவளிடம் பகைமை பாராட்டக்கூடும் என்று எண்ணி யோசித்துதான் அவரையும் அமைச்சரையும் அறிமுகம் செய்து வைத்தான் அகிலன். அவனது இந்த செயல் யாருக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாமல் அந்நாளின் மகிழ்ச்சியை அப்படியே தக்க வைத்துக் கொண்டது. நிகழ்ச்சி நிறைவு பெற்று முக்கிய விருந்தினர்களும் பார்வையாளர்களும் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து சென்றனர்.
கிரீன் ஒயாசிஸ் சார்பாக சமைப்பதற்கு எடுத்து வரப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் ஹோட்டலில் பணிபுரிவோர் வண்டியில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். திவ்யாவும் ராகவும் கண்ணாடி மற்றும் பீங்கான் பொருட்களை பத்திரமாக அட்டை பெட்டிகளில் பேக் செய்ய, இதெல்லாம் வண்டியில ஏத்திட்டு வந்தனா என்றான் பிரவீன். அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தவள், நான் மட்டும் தனியாவா? இங்கிருந்து பார்க்கிங்க்கு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணுமே சார் என்று சலித்து கொள்ளவும், அண்ணா நான் வேணா இந்த வேலையை செய்யட்டுமா என்றான் ராகவ். இல்ல ராகவ், ஈவெண்ட்ல மீதியான சாப்பாடெல்லாம் குழந்தைகள் காப்பகத்துக்கு கொடுக்கணும். நீ போய் அந்த வேலை சரியா நடக்குதான்னு கவனி என்று சொல்ல, அவனும் சரி என்று பிரவீன் சொன்ன வேலையை கவனிக்க சென்றான். திவ்யா, நீங்க பத்திரமா எல்லாத்தையும் பேக் பண்ணி வந்தனா கிட்ட கொடுங்க, அவ அதை வண்டியில ஏத்தி வைப்பா என்றவன் அலைபேசியில் இருந்து யாருக்கோ அழைத்து பேசியபடி அங்கிருந்து நகர்ந்து சென்றான். பிரவீனையே வைத்த கண் எடுக்காமல் முறைத்த வந்தனா, ச்சே, ஒரு பொண்ணு கிட்ட போய் இவ்ளோ வெயிட்ட தூக்கிட்டு போக சொல்றாரு, இவருக்கு மனசுல கொஞ்சமாவது ஈரம் இருக்கா என்று புலம்பவும், ஹலோ மேடம், நானும் ஒரு பொண்ணு தானே மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் திவ்யா. அதுக்காக நீயும் நானும் அவருக்கு ஒன்னாடி? நானும் பிரவீன் சார் கிட்ட கண்ணுல காதல தேக்கி வச்சு பேசிதான் பாக்குறேன். எங்க அவர் என் மனச புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு என்று சொல்லி பெருமூச்சு விட்டவளிடம், கண்ணுல காதல தீக்கி வச்சதுக்கு பதிலா உன் மனசுல என்ன இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த வேட்டன உன்னையும் சேர்த்தே தூக்கிட்டு போயிருப்பாரு என்று திவ்யா சொல்லவும், ஒரு கணம் பிரவீன் தன்னை கைகளில் ஏந்தி கொண்டு செல்வது போன்ற காட்சியை மனதிற்குள் கற்பனை செய்து பார்த்தாள் வந்தனா. ஆமால, நீ சொல்றது மாதிரி நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று எண்ணி சிரித்தவளிடம், சரி சரி, கனவு கண்டது போதும், இப்ப வந்து வேலைய கவனி என்றாள் திவ்யா. பின்னர் வந்தனா பொருட்கள் நிறைந்த கனமான அட்டை பெட்டியை எடுத்துக்கொண்டு வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு சென்றாள். 5 நிமிடங்கள் கழித்து திவ்யாவிடம், எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சா என்று பிரவீன் கேட்க, இல்ல சார், இன்னும் ஒரு செட் மட்டும் பாக்கி இருக்கு என்றாள் அவள். அப்பொழுது பதட்டமாக அங்கு வந்த வந்தனா சில நொடிகள் மூச்சு வாங்கியபடி நின்றாள். அவளது நிலையை கண்டு என்னவென்று விசாரித்தவனிடம், அங்க சில பொறுக்கி பசங்க என்ன வம்பெழுக்கிறாங்க சார், அந்த வழியா போறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொல்லவும், நியாயமா ஒன்ன பார்த்துதானே அவங்க எல்லாரும் பயப்படணும் என்று சொல்லி சிரித்தான் பிரவீன். அதை கேட்டு கடுப்பானவள், நான் சீரியஸா பேசினா நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா என்று கேட்க, கூல் டவுன் வந்தனா, பப்ளிக்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க. நீ பயந்தாதான் அவங்க உன்னை சீண்டி பாக்குறதுக்கு வேணும்னே வம்பிழுப்பாங்க. கண்ல பயத்தை காட்டிக்காம தைரியமா போ, நாங்க எல்லாரும் இங்கதானே இருக்கோம் என்று சொல்லவும் வந்தனாவின் மனதில் சற்று தைரியம் வந்தது. அடுத்த செட் பொருட்களை எடுத்துக்கொண்டு, சரி சார், நான் போய் இதை வண்டியில ஏத்திட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். ஆனால் அவள் சென்று 20 நிமிடங்கள் கடந்த பின்பும் திரும்பி வராததால் பிரவீனுக்கு யோசனையாக இருந்தது. அவனை போன்றே சிந்தித்த திவ்யாவும், சார், வந்தனா இங்கிருந்து போய் ரொம்ப நேரமாச்சு, போன முறை 10 நிமிஷத்திலே திரும்பி வந்துட்டா, எனக்கு என்னமோ மனசுக்கு தப்பா தோணுது சார் என்று சொல்லவும், மறுகணமே வந்தனாவை தேடி வாகன நிறுத்தும் இடத்திற்கு வேகமாக நடைபயின்றான் பிரவீன். இரவாகி விட்டதால் ஆங்காங்கே இருந்த மின் விளக்குகளின் ஒளியில் தெரிந்த வெளிச்சத்தில் பார்வையை உலவ விட்டபடி வந்தனாவை தேடினான். வாகன நிறுத்துமிடத்திற்கு சென்றவன் அங்கே வண்டியில் பொருட்களை ஏற்றி கொண்டிருந்த சரவணனிடம், வந்தனா இங்க வந்தாளா சரவணா என்று விசாரித்தான். ஆமா ஷெஃப், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து வண்டியில எல்லா பார்சலையும் ஏத்திட்டு போனாங்க என்று சொல்லவும், பதட்டத்துடன் தலையை கோதியவன், வந்தனா சொன்னதை நான் அசால்ட்டா எடுத்திருக்க கூடாது என்று எண்ணியபடி அந்த கல்லூரி வளாகம் முழுவதும் அவளை தேடி அலைந்தான். எங்கு தேடியும் அவள் தென்படாததால் ஆற்றாமையுடன் ஒரு காலை தரையில் ஓங்கி மிதித்தவனுக்கு சட்டென ஒன்று தோன்றவும் அவளது அலைபேசிக்கு அழைத்தான். மறுபுறம் அவனுக்கு அழைப்பொலி கேட்ட போதிலும் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. ஆனால் அவளது அலைபேசியின் ரிங்டோன் சற்று தூரத்தில் இருந்து பிரவீனுக்கு கேட்டது. சட்டென செவியை கூர்மைப்படுத்தியவன் செல்பேசியை காதில் வைத்தபடியே சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றான். அவன் நிற்கும் இடத்தில் இருந்த கல்லூரி வளாகத்தில் இருந்துதான் அந்த சத்தம் வந்தது. அங்கே சென்றவன் கட்டிடத்தின் வராந்தாவில் கிடந்த வந்தனாவின் செல்பேசியை கண்டதும் வேகமாக சென்று அதை கையில் எடுத்தான். போன் மட்டும்தான் இருக்கு, ஆனா அவளை காணோமே. ஒருவேளை வந்தனா சொன்ன மாதிரி அந்த பசங்க ஏதாவது என்று நினைத்தவனுக்கு மனதிற்குள் பயப்பந்து உருண்டது. பதட்டத்தில் அவனது தலையில் இருந்து கழுத்திற்கு வியர்வை துளிகள் வழிந்தோட தொண்டைக்குள் எச்சில் விழுங்கியபடி, வந்தனா என்று அவளை உரக்க பெயர் சொல்லி அழைத்தான்.
ஆனால் அவனது அழைப்பிற்கு எந்த பதிலும் கிடைக்காமல் போகவும் வராந்தாவின் வழியாக நடந்து சென்றான். வராந்தாவின் முடிவில் விழுந்த விளக்கொளியின் வெளிச்சத்தில் பெரிய நிழலொன்று அசைவது போல அவனுக்கு தெரியவும் உள்ளுக்குள் எழுந்த பதைப்புடன் வேகமாக அந்த இடத்தை நோக்கி விரைந்தான். கடைசியாக இருந்த தூணை கடந்து அந்த நிழலை அடைந்தவன், ஏய் என்று சத்தமிட்டபடி கையை ஓங்கவும் ஆவென்று அலறியபடி கண்களை மூடி காதையும் கரங்களால் மூடிக்கொண்டாள் வந்தனா. அவளை அங்கு கண்டதும் தான் பிரவீனுக்கு போன நிம்மதி திரும்பி வந்தது. சற்று முன்னர் அவளை காணவில்லை என்பதால் எழுந்த பதற்றம் மறைந்து இப்பொழுது அவனுக்கு கோபம் தலை தூக்க, வேலை முடிஞ்சது நேரா டென்ட்டுக்கு வர வேண்டியது தானே, அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். அவளோ அது அது வந்து என்று இழுக்கவும், தயவு செஞ்சு ரப்பர் மாதிரி இழுக்காம நேரா விஷயத்துக்கு வா என்றான். இல்ல சார், நான் வாஷ்ரூமுக்கு போறதுக்கு தான் இங்க வந்தேன் என்று அவள் பதில் அளிக்கவும், அதுக்கு இவ்ளோ நேரமா என்றான் அவளை முறைத்தபடியே. அவளோ தன் காதோரம் புரண்ட கூந்தலை கோதி தலை கவிழ்ந்தபடி, அதில்ல சார், லேடிஸ் ப்ராப்ளம் என்று சொல்லவும் பிரவீனுக்கு சட்டென விஷயம் புரிந்துவிட்டது. சற்று முன்னர் அவளிடம் தோண்டி துருவி கேள்வி கேட்ட தன் மடத்தனத்தை எண்ணி உள்ளுக்குள் தன்னை திட்டிக் கொண்டவன், ஓ ஓகே என்றபடி தொண்டையை செருமினான். வந்தனாவிற்கு ஒரு பெண்ணாக அவனிடம் இந்த விஷயத்தை பற்றி பேச வெட்கமாக இருக்கவும் தலை கவிழ்ந்து நின்றாள். ஓர கண்ணால் அவளை பார்த்தவன், ஆர் யூ ஓகே நவ் என்று கேட்க, ஆமாம் என்று தலையசைத்து பதில் அளித்தாள் அவள். சரி, நேரமாச்சு, வா போலாம் என்றவன் திவ்யாவிற்கு அழைத்து வந்தனாவை தான் பார்த்து விட்டதாக சொல்லிவிட்டு அங்கிருப்போரை நேராக வாகன நிறுத்துமிடத்திற்கு வர சொல்லும்படி கூறினான். இருவரும் மௌனமாக நடந்து சென்ற பொழுது சட்டென ஏதோ நினைவு வந்தவனாக தன்னிடமிருந்து அவளது அலைபேசியை எடுத்து அவளிடம் நீட்டி, உன்னோட போன் என்றான். அதை வாங்கி கொண்டவள் ஓர கண்ணால் அவனது முகத்தை பார்த்து, என்ன காணோன்னு பயந்துட்டீங்களா சார் என்று கேட்டாள். அவளது கேள்வி அவனுக்கு சின்ன அதிர்ச்சியை அளித்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், ஆமா, நீ வர பொறுக்கி பசங்க வம்பு பண்றாங்கன்னு சொன்னியா, அதான் உன்னை காணோன்னதும் நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம் என்றான். ஓ ஓகே சார் என்றவள் இன்று எப்படியாவது தனது காதலை பிரவீனிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டபடி, சார் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா என்றாள். பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைகளை நுழைத்தபடி நடந்து சென்றவனோ சற்று முன்னர் இருந்த பதட்டம் மாறி, தாராளமா கேளு வந்தனா என்றான். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா என்று அவள் கேட்டதும் தலையை இடமும் வலமுமாக ஆட்டி சிரித்தவன், நீ ஏதோ கேட்கணும்னு சொன்னதும் நான் சமையல் சம்பந்தமா தான் ஏதோ கேட்க போறியோன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன் என்றான். அதை கேட்டதும், எப்ப பாரு சமையல் சாப்பாடுன்னு அதை பத்தியே தான் யோசிக்கிறது, சரியான மக்கு என்று நினைத்தவள், நான் கேட்டது பர்சனல் கேள்விதான், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா பதில் சொல்லலாமே என்றாள் புன்னகையுடன். சில நொடிகள் யோசித்தவனோ, காதல் என்று சொல்லி இழுக்கவும் வந்தனாவின் இதயம் தடக் தடக் என்று ரயில் வண்டியின் ஓசை போல சத்தமாக துடித்தது. இல்ல வந்தனா, நான் இதுவரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல என்று அவன் பதிலளிக்கவும் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்படின்னா எதிர்காலத்துல யாரையாவது லவ் பண்ற ஐடியா இருக்கா சார் என்றவரிடம், ஓஎஸ், என்னோட வருங்கால மனைவிய அளவுக்கு அதிகமா லவ் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு என்றான் பிரவீன். அவனது பதிலால் தன் மனதில் இதம் பரவுவதை உணர்ந்தவள் ஆர்வ கோளாறில், அப்படின்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் என்று சத்தமாக முணுமுணுக்கவும், என்ன சொன்ன வந்தனா என்றான் குழப்பமாக. சட்டென எச்சரிக்கையானவள், இல்ல சார், உங்களை மாதிரி ஒரு கணவர் கிடைக்க உங்க வருங்கால மனைவி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன் என்று கூறி சமாளித்தாள். ஆமா, இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் கேக்குற என்று அவளை சந்தேக கண்ணுடன் பார்த்தபடி பிரவீன் கேட்கவும் சட்டென தனது நடையை நிறுத்தினாள் வந்தனா. அவள் நிற்கவும் தானும் நின்றவன், என்ன வந்தனா என்று அவளிடம் வினவ ஒரு பெருமூச்சை வெளியிட்டவள் பிரவீனின் விழிகளை நேருக்கு நேராக நோக்கினாள். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். எப்போ இருந்து பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஆனா பிடிச்சிருக்கு. உங்களை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும். இதோ இப்படி ஒன்னா சேர்ந்து நடந்து போறப்போ உங்க கையை பிடிச்சிட்டு தோள் சாஞ்சு நடக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என்று வந்தனா பேச பேச பிரவீன் தன் காதுகளையே நம்ப முடியாமல் விழி விரித்து அதிர்ந்து போய் நின்றான். உங்களை கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி
உங்க லவ்வ எனக்குன்னு அனுபவிக்க விரும்புறேன் என்றவள் ஆழ மூச்செடுத்து அவனது விழிகளை பார்த்து ஐ லவ் யூ பிரவீன் என்றாள். அனைத்து விஷயங்களையும் தைரியமாக எதிர்கொள்பவனால் ஒரு பெண் தன்னிடம் காதலை சொன்னதும் அத்தனை தைரியமாக எதிர்கொள்ள முடியவில்லை. வந்தனா அளித்த அதிர்ச்சியிலிருந்து மீள அவனுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டன. எப்படியோ தனது உணர்வுகளை நிலைப்படுத்திக் கொண்டவன், அது வந்தனா என்று வார்த்தைகளை தேடி திக்கி திணறி பெருமூச்சு விட்டவன், எனக்கு இந்த லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல வந்தனா, எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு, அதை முடிக்கிற வரைக்கும் என்று அவன் பதிலளிக்கவும், உங்க கடமையெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் பிரவீன் என்றாள். அவள் சொன்னதை எதிர்த்து அவன் ஏதோ சொல்ல வரவும், பிளீஸ் பிரவீன், இப்போதைக்கு எதுவும் நெகட்டிவா என்கிட்ட சொல்லிடாதீங்க. நான் சொன்ன விஷயத்த பத்தி நல்லா யோசிச்சு பார்த்து எனக்கு பதில் சொன்னா போதும் என்றவள், நான் முன்னாடி போறேன் என்றபடி அங்கிருந்து விறுவிறுவென நடந்து சென்றாள். அவள் சென்ற திசையையே பார்த்து நின்றவன், பிரவீன், இது என்னடா உனக்கு வந்த சோதனை என்று புலம்பி பெருமூச்சு விட்டபடி அவளை பின்தொடர்ந்து சென்றான். வாகன நிறுத்தும் இடத்திற்கு சென்ற வந்தனாவிடம், எங்கடி போன? பிரவீன் சார் உன்னை தேடி வந்தாரு பாத்தியா என்று திவ்யா கேட்கவும், ஆமாம் என்று தலையசைத்தாள். வந்தனாவின் மௌனம் அவளுக்கு புதிதாக இருக்க, என்ன மேடம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க என்று கேட்டாள். நான் வண்டியில இருக்கேன் திவ்யா, எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு என்று பதிலளித்தவள் அங்கு நின்ற வேனில் ஏறி அமர்ந்து இருக்கையில் சாய்ந்து கண்கள் மூடினாள். அப்பொழுது பிரவீனும் அங்கு ஏதோ ஆழ்ந்த யோசனையுடன் நடந்து வருவதை கண்ட திவ்யா, என்னமோ நடந்திருக்கு என்று நினைத்தபடி தானும் சென்று வேனில் ஏறினாள். அங்கு வந்த பிரவீன், ஷெஃப் வந்தாச்சா ராகவ் என்று வினவ, சரவணனுடன் பேசிக் கொண்டிருந்தவன் அவனை பார்த்து திரும்பினான். ஷெஃபா? அவர் இன்னும் என்று சொல்ல வாயெடுத்தவன் தான் சொல்ல வந்த வாக்கியத்தை முடிக்காமல் எங்கோ பார்த்தபடி அப்படியே அதிர்ந்து போய் நின்றான். ராகவ் அவ்வாறு நிற்பதைக் கண்டு புரியாமல் விழித்த பிரவீன், இவன் ஏன் வாய்க்குள்ள ஈ போற மாதிரி நிக்கிறான் என்று கேட்க, சரவணனும் ராகவை போன்றே அவன் பார்த்த திசையில் பார்வை பதித்து ஆச்சரியத்தில் வாய் திறந்து நின்றான். என்னடா ஆளாளுக்கு எகிப்து மம்மி மாதிரி வாய் பிளந்துட்டு நிக்கிறீங்க என்றபடி அவர்களின் பார்வை நிலைத்திருந்த திசைக்கு தன் பார்வையை திருப்பினான் பிரவீன். அங்கே அவர்களுக்கு சற்று தொலைவில் அகிலன் அனன்யாவை தனது கைகளில் ஏந்தி கொண்டு வருவதை கண்டதும் தான் சில நொடிகளுக்கு முன்னர் கூறிய எகிப்து மம்மியை போலவே அதிர்ச்சியும் ஆச்சரியமும் மேலோங்க நின்றான் பிரவீன்.